இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணீரின் மதிப்பு என்ற தலைப்பில் சூப்பரான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அருண்னு ஒரு சின்ன சிறுவன் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறும்புத்தனமான வேலையை பார்ப்பான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தண்ணீரை பார்த்திங்கன்னா அதிகமாக வேஸ்ட் பண்ணுவான். அதாவது தண்ணியில் அதிகமாக விளையாடி தண்ணி எல்லாமே கீழே சிந்துற மாதிரி விளையாடுவான். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவனுடைய அம்மா பல முறை அவனை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பின்னு சொல்லியும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த தண்ணி சிந்துற வேலையவே தான் பார்க்குறான். தண்ணியை அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த தண்ணினால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த பையனுக்கு அது வரைக்கும் தெரியாமையே போச்சு. ஆனால் கடைசியில் ஒரு நாள் அந்த தண்ணீர்னால் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு தெரிய வரும் நாள் வந்துருச்சு. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்களுடைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த வறட்சினால் பார்த்திங்கன்னா ஊரில் தண்ணி பஞ்சம் அதிகமாக ஏற்படுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக அந்த பையன் ஒரு தருணத்தில் அவன் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறான். என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணீரை வீணடிக்கக்கூடாதுன்றதை அந்த பையன் உணர ஆரம்பிக்கிறான். வறட்சினால் அவங்க கிராம மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறத அந்த சின்ன பையன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி இருந்திருக்கு. அந்த பையன் அந்த தண்ணீரை மக்களுக்கு எடுக்க உதவி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கீழே வாளியில் தண்ணீரை கயிறு மூலியமாக இழுத்து மக்களுக்கு எல்லாமே தண்ணீர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணீரை பார்த்திங்கன்னா அதிகமாக சேமித்து வைக்கிறான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஊரில் இருக்கிற பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை பற்றின விழிப்புணர்வை அந்த பையன் எல்லாத்துக்குமே சொல்கிறான். தண்ணி எதுக்கு பயன்படுது, நம்ம எப்படி சிக்கனமாக வச்சுருக்கணும், எப்படி தண்ணியை பாதுகாக்கணும்னு அந்த சின்ன பையன் ஊர் பொதுமக்கள் முன்னாடி தெளிவாக சொல்கிறான். அந்த மக்களும் அவனோட கருத்தை எல்லாருமே சந்தோஷமாக கேட்குறாங்க. சரி, இந்த கதையின் மூலிமா நமக்கு என்ன கருத்து கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா மிகவும் மதிப்பு மிக்கது, அதை வீணாக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்து நமக்கு இந்த கதை மூலியமாக கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா